ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரியிலே ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா சொல்லப்படக்கூடிய தீர்த்த மலைக்கு தான் நம்ம வந்து போக போகிறோங்க. ஃபேமிலியோடு வந்து இன்றைக்கி மூவ் பண்ணி போக போகிறோங்க. உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகும்போது வந்து டியூஸ்டேன்றதுனால வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. அதே சமயம் சாமி தரிசனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே பார்க்கறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது. இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ரீஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது கட்டுமான பணி வந்து நடைபெற்றிருக்கிறதுனால நார்மலாக போகக்கூடிய எல்லா வழியும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு புதுசாக ஒரு வழியை வந்து அந்த மதிலெல்லாம் எடுத்து உள்ள விட்டுருக்காங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்கே போகும்போது எனக்கு வந்து மேலே டாப், அதாவது தீர்த்தமலையோட இந்த ஹெட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நான் நிறையா யூடியூப்பில் வந்து பார்த்தேன். ஸோ அது வந்து எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. சப்போஸ் நான் அடுத்த தடவை போகும்போது கிடச்சிதுன்னா பார்த்துக்கிறேன். சின்ன பாப்பாவோட அந்த சேட்டை வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது. ஏன்னா அடிக்கிற வெயிலில் நாம்ளே நடக்கிறதுக்கு வந்து செப்பல் இல்லாமல் நடக்கிறதுக்கு யோசிப்பேங்க. அவன் என்னன்னா செப்பல் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் குரங்கிட்ட விளையாடிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து உண்மையாக மலை ஏறி போயிட்டு இருந்தா. உண்மையாக ரொம்ப ஒரு பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்தது. என்னென்னா பாப்பாவை கூப்பிட்டு இனிமேட்டுக்கு எல்லாத்தையும் மலைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்துட்டேன். என்னென்னா அவள் வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே கன்சிடர் பண்ணல. அவள் பாட்டுக்கு அவள் மவுண்டன் ஏற ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு தொடாதீங்க பேச ஆரம்பிச்சிட்டான். நல்லா பயந்துரும். ஏன்னா அந்த மேலே சொன்ன இல்லைன்னா அந்த தீர்த்த தலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மேலே கட்டுமான பணிக்காக வந்து அங்கே இருக்கக்கூடிய மணலாகட்டும் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகிறது வந்து கழுதியை வச்சு தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. டோட்டலாகவே கழுதியை வச்சு தான் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதுக்கு டே பை ரெண்ட்டாக என்னன்னு தெரியல, நம்ம அதை பற்றி கேட்கவும் இல்லை. எல்லா உணவு தானியமாகட்டும் எல்லாமே வந்து மேலே போய் சேரும். உண்மையாகவே வந்து சின்ன குழந்தைங்களோட சேர்ந்து அந்த மலை ஏறுறது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட் ஆயிடுச்சு. அவங்ககிட்ட வந்து கன்சிடர் பண்ணின்னு ஜாலியாக பேசினேன் ஏறினு. அதுவும் அந்த குரங்கெல்லாம் பார்க்கும்போது சின்ன இனியாவோட ரியாக்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் பார்க்குவீங்கன்னு நினைக்கிற வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். வந்து பார்த்துக்கலாம் நாடு, வந்து பார்த்துக்கலாம் நாடு. எல்லாம் நல்லா இருக்கிறேங்கப்பா. இந்த கொடுக்குறேன் மூணு அக்கா பேசு. ஹாய் சொல்லு. ஹாய். இறக்கி கொடு பாப்பா. கொஞ்சம் ரொம்ப இதாக வரட்டுடு. அப்பா பார்த்திருமா போ போ. மேடுலாம் எதுவுமே பார்க்கல. கத்தக்கூடாதுமா. நடு நடு போகலாம். கீழே பார்த்துட்டு அண்ணா தானே
மெல்லமா மெல்லமா அப்புறம் சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. சாமி கும்பிடு. கீழே விழுந்து கும்பிடு. கீழே விழுந்து கும்பிடு. கீழே விழுந்து கும்பிடு. சரி, இன்னொரு டைம் கூப்பிட்டு வா போலாம். என்ன டாட்டா குடிமா சாயுது. இனியா ஹாய் காமிச்சிரு அப்பாவுக்கு. ஹாய். இப்போ போ. போ. எங்க இருக்குது? நாடு நாடு முன்னாடி இருக்குது பாரு. கீட்டு வா. நடு நடு நடு. பார்த்து போடா. காத்தடிக்குதா? நடு நடு நடு. இங்க பாரு மங்கி. அங்க பாரு. நடுப்பா நீ நடு. நடுப்பா நடு. அது கீட்டு நீ நடு. கடிச்சு போடும். கடிச்சு போடும். நடு நடு நடு. நடு போகலாம் நம்ம. நடு. அட்டா மேலே இருக்குது பாரு. அங்கே பாரு அம்மா கிட்ட இருக்குது பாரு. அம்மா கிட்ட ஒரு பெரிய மங்கி உட்காந்துக்குது பாரு. போ. தூக்கி நடு. தூக்கி நடு. நடு நடு நடு. இங்க பாரு. கீழே பாரு. இங்க பாரு. பாரு மங்கி. தீர்த்தமலை அப்படின்னு சொன்னாவே வந்து பார்த்திங்கன்னா தீராத நோய் எல்லாமே தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே வந்து அங்கே இருக்கக்கூடிய சுனை நீர் தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 தீர்த்தம் வந்து எந்த ஒரு சூழ்நிலை காலத்துலேயுமே வந்து வற்றாமல் வந்துகிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி இருந்தது. எந்த இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தீர்த்தமாக கருதப்படுறது வந்து பார்த்திங்கன்னா கௌரி தீர்த்தம் அப்படின்றது கீழே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து குமார தீர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராமர் தீர்த்தம்ன்றது மேலேருந்து ஊற்றுறது வந்து பார்த்திங்கன்னா ராமர் தீர்த்தம். அது சைடில் அப்படி போனீங்க அப்படின்னா அக்னி தீர்த்தம் இருக்குது. அந்த ஓரத்தில் வந்து இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாயு தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பஞ்சபூதங்களுடைய சக்தி உண்டான அந்த தீர்த்தமாக வந்து இந்த தீர்த்தமலையில் வந்து அது இருக்குது. தீராத பிணை எல்லாமே வந்து
தீர்க்கிற வகையில் வந்து அதோட அந்த தீர்த்தங்கள் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது. நீங்களும் வந்து டைம் இருந்தால் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியிலேருந்து வந்து டோட்டலாக ஒரு 17 கிலோமீட்டர் தான். நீங்கள் போய் பாருங்கள். தருமபுரினா தருமபுரி டு அரூர்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர். உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள், தரிசனம் பண்ணுங்க. ரொம்ப ஒரு அருமையான இடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொஞ்சம் சம்மராக இருக்குது. ஸோ நல்ல ஒரு மழை பெஞ்சிட்டு அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா மலை ஏறும்போது நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வாக், சரிங்களா? மேலே கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ஒரு சவுண்டோடு கேட்குது இல்லையா, அது என்ன சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு கோயிலோடைய கட்டுமான பணிக்காக. ஸோ அதோட சவுண்டு தான். நான் வந்து இதில் எந்த ஒரு எடிட்டுமே எதுவுமே பண்ணலை. உங்களுக்கு பேக்ரவுண்டில் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். வேறு எதுனா ட்ரிப் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. யாராவது நிற்கிறானே தெரியாது நிற்கிறேங்க. ஹாய் சொல்லுங்க. என்ன வேணும் ஸ்ரீ? அல்வா வேணுமா? உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உனக்கு குரங்கு வேணுமா? அதெல்லாம் வேண்டாம், போய் வாங்கி இறங்கு. நீ போய் வாங்கிக்கலாம். அதெல்லாம் வேணாம்.